தற்போது நம்முடைய விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவிக்குமார். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கிடையே விசிகாவின் முடிவு தற்போது எல்லாரோட கண்ணும் அது மேலதான் இருக்கு. விசிக என்ன முடிவெடுக்க போது, என்ன பேசிட்டு இருக்கீங்க? விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவிக்குமார். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு இடையில எல்லா கண்களும் விசிகாவின் மேலதான் இருக்கு. என்ன முடிவெடுக்க போறீங்க? என்ன பேச்சு போய்கிட்டு இருக்கு? இன்னும் சில நிமிடங்களில எங்கள் தலைவர் எங்கள் கட்சியினுடைய முடிவை அறிவிப்பார்கள். அதற்கான ஆலோசனைகள் எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு மேற்கொள்ளப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடும் எங்கள் தலைவர் கலந்து ஆலோசித்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த முடிவை இன்னும் சில நிமிடங்களில் எடுக்க இருக்கிறார்கள். ஒரு சிறு விளக்கத்தை நான் அளிக்க விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அளவிலே அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகித்து இந்த தேர்தலை சந்தித்தது. எங்களுக்கு வாக்களித்தவர்கள், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்கள், அவர்கள் அளித்த தீர்ப்பு என்பது இந்த அணி வெற்றி பெற வேண்டும், இந்த அணியின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்கானதுதான். ஆனால் அதற்கான எண்ணிக்கை இந்த அணிக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தை பெறாத நிலையில் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற பெயரிலே பாஜகவினுடைய ஆட்சி இந்த மாநிலத்தில் திணிக்கப்பட்டு விடக் கூடாது என்ற நிலையில் அத்தகைய முயற்சி எடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சீராய்வு செய்து இன்றைய அரசியல் சூழலில் மேற்கொள்ள வேண்டிய நிலை என்ன என்பதை ஆலோசித்தோம். அதன் அடிப்படையில இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்வது என்று தீர்மானித்தோம். அந்த அடிப்படையில நேற்று மாலை 4 மணிக்கு தான் இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள். அதன் பிறகு இணைய வழியிலேயே எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டி நேற்று இரவு 8 மணி வரை அந்த கூட்டம் நடைபெற்றது. அதிலே பல்வேறு எங்களுடைய நிர்வாகிகளும் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அதிகாரத்தை எங்கள் தலைவருக்கு அந்த உயர்நிலைக்குழு வழங்கியது. அதன் அடிப்படையில மேலும் நிர்வாகிகளோடு பேசி, சட்டமன்ற உறுப்பினர்களோடும் பேசி, அவர் குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் விருதுநகர் சென்றிருந்தார். அவரை வரவழைத்து உடனடியாக இன்று காலையில் 10 மணிக்கு மேல்தான் அவர் வந்து சேர்ந்தார். அவரோடும் கலந்து பேசி இப்பொழுது தன்னுடைய முடிவை எங்கள் தலைவர் அறிவிக்க இருக்கின்றார்கள். இதன் இடையில ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல பதவிகளை கோருவதாகவும், அது பல அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று கோருவதாகவும் பலவாறாக உண்மைக்கு மாறான செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளிலே பல எங்களுடைய நன்மதிப்பை கெடுப்பதாக இருக்கின்றன. அந்த விதத்திலே தான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டிலே கருத்தியல் அடிப்படையில் உறுதியாக செயல்படக்கூடிய கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று என்பதை எங்கள் மீது நன்மதிப்பு கொண்டவர்கள் நன்றாக உணர்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த சூழலையும் நாங்கள் மதிப்பிட்டு எங்கள் முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த முடிவு எங்கள் தலைவர் அவர்களால் இன்னும் சில நிமிடங்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்றீங்க. சோ தட் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவான ஒரு பாசிட்டிவான நிலைப்பாடை எடுக்க போறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னும் சில நிமிடங்களிலே எங்கள் தலைவர் அவர்களே அந்த அறிவிப்பை மேற்கொள்வார், அதை வெளியிடுவார். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களை அழிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வெளிவருது. இதை எப்படி பாக்குறீங்க? தகவல்கள் எல்லாமே ஓவர் ரீடிங்காகவும் அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பதாகவும் இருக்கின்றன. எங்கள் தலைவர் முறையான அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களிலே வெளியிடுவார். ஆதவ அர்ஜுனா இந்த ஆதரவு கடிதத்தை வாங்குவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. கூடவே தாவேகா தொண்டர்கள் நிறைய பேரை விசிக அலுவலகத்துல பார்க்க முடியுது. ஒரு பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கலாமா? இது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். அது உங்கள் ஊடக சுதந்திரத்தின் பொறுத்தது. இன்னொரு பக்கம் குதிரை பேரம் நடக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு உங்களோட பதில் என்ன? இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பாக ஆளுநரிடத்திலும் அவர் புகார் அளித்திருக்கிறார் என்ற செய்தியை ஊடகங்களை பார்த்தோம்.
அதிலே உண்மை இருக்குமானால் ஆளுநர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது தொடர்பாக வேறு விரிவான கருத்து எதையும் இந்த நிலையிலே சொல்ல முடியாது. பதவி விசிகாவின் நோக்கம் அல்ல அப்படின்னா இடதுசாரிகள் மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க போறீங்களா? வேற என்ன விஷயங்களை விசிகா கன்சிடர் பண்றீங்க? எங்கள் தலைவர் இதற்கான விளக்கங்களை சொல்லுவார். நேற்று நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய நிர்வாகிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில எங்கள் தலைவர் அதற்கான முடிவுகளை அறிவிப்பார். ஆனால் பதவி என்பது ஒருபோதும் எங்களுடைய நோக்கமோ வேட்கையாகவோ இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு, தாவேகான் தரப்புல இருந்து ஒரு குரலும் வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. கூட்டணிக்கான அணுகுமுறையில, ஆதரவு கேட்கிற அணுகுமுறையில விஜயோட செயல்பாட விசிகா எப்படி மதிப்பிடுறீங்க? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். நாம் இதுவரை பார்த்து வந்த உண்மையான அரசியல் என்பது வேறு. இன்றைக்கு தாவேகாவுடைய வெற்றியே இதுவரை இருந்த வழமையான அணுகுமுறைக்கு மாறுபட்டதாகத்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கே நாம் இன்னும் முற்படவில்லை. எனவே அவர்களுடைய அந்த ஆதரவு தளம் எப்படி உருவானது, அது எப்படி பறக்கிறது, அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய உளவியல் அரசியல் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அவர்களுடைய தலைவர்களின் நிலைப்பாடுகளையும் அவர்களுடைய அணுகுமுறை கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதை நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து விமர்சனமாக பார்க்கிற ஒன்று தலைமுறை இடைவெளியை சொல்வதாக கூட இருக்கலாம். நாம் வழக்கமாக அவர் ஏன் சால்வை அணிவிக்கவில்லை, ஏன் பூச்செண்டு கொடுக்கவில்லை என்பது போன்ற கேள்விகளை எழுப்புவது பொருத்தமற்றது என்று நான் கருதுகிறேன். சரி, நன்றி திரு ரவிக்குமார்.